ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அண்ட் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபுல்லி டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும்தான் இருக்கும் நம்மளோட வீடியோவில். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்டு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரைடேல என்ன சொல்லியிருக்கோன்னு பார்க்கலாம். நம்ம ஃப்ரைடேல மார்க்கெட்டில் என்ன சொல்லியிருக்கோம்னா, மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கு. சேனல் பட்டன் வந்து ரீடெஸ்ட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து நியூ ஹை வைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் இந்த பிளேஸ்லேருந்து. பட் மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் டே அகெயின் ஒரு கேப் டவுன் தான் ஓப்பன் ஆயிடுச்சு. திரும்பவும் கேப் டவுன் ஆன மார்க்கெட் வந்து திரும்ப கீழே இருந்து அகைன் மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ரெசிஸ்டன்ட் ஆகிட்டு திரும்ப கீழே வரும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மூவ் வரல. ஸோ நம்மளோட டெலிகிராம் சேனலோட லிங்க் இதில் கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில். உங்களுக்கு விருப்பம் தான் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டெலிகிராம் சேனல் தான். இதில் உங்களுக்கு மார்க்கெட்டில் என்னெல்லாம் நடக்குமோ அதில் நம்ம லைவாகவே டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் போஸ்ட் பண்ணுவோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்டு நம்மளோட வீடியோவில் எக்ஸ்டே சொன்ன மாதிரியே தான் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருந்து கரெக்டாக மார்க்கெட் மேலே போகாமல் கீழே வந்தது. கீழே வந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் பட்டனில் தான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அகெயின் கீழே வந்த மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்து கரெக்டாக நல்லா சப்போர்ட் எடுத்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பையர்ஸ் இங்கே வந்துருப்பாங்க நல்லா. இதில் உங்களுக்கு பார்த்தா தெரியும், இங்கேருந்து மார்க்கெட் ரிஜெக்ட் ஆன மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு பையர்ஸ் இங்கே நல்லா வால்யூமாக வந்திருப்பாங்க. வந்துட்டு இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கிற மாதிரி காட்டி அகெயின் எல்லாரையுமே கொஞ்சம் பேக் பண்ணி மார்க்கெட் கரெக்டாக இந்த சேனல் பேட்டர்னில் எட்ஜில் வந்து இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு சப்போர்ட் பாயிண்ட் இருக்கும். அதை நான் உங்களுக்கு நல்லா காட்டுறேன். மார்க்கெட் இதனால் அங்கேருந்து இதுவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தெரியும். இந்த இடத்த பிரேக் பண்ணால் மார்க்கெட் நல்லா அக்ரெசிவாக கீழே போகிறாங்க. பிரேக் பண்ணிட்டாங்கன்னா நல்லா கீழே போயிடும் மார்க்கெட்டு அக்ரெசிவாக. கரெக்டாக இந்த பிளேஸ்லேருந்து சப்போர்ட் எடுத்த மார்க்கெட்டே மேலே வந்திருக்கு. இங்கே ஒரு சப்போர்ட் இருக்கு உங்களுக்கு தெரியுது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது இவ்வளோ அக்ரெசிவாக கீழே வந்தாலும் மார்க்கெட்டு இங்கேருந்து நல்ல வால்யூமாக மேலே வந்துருக்காங்க. ஸோ அது நல்ல மார்க்கெட் வந்து நல்ல வால்யூமாக ஃப்ரைடே மார்க்கெட்டில் வந்து இங்கேருந்து மார்க்கெட் நல்லா புல்லிஸாக வந்திருக்கு. புல்லிஸாக வந்த மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டண்ட்டான இந்த பிளேஸ்க்கு வந்துட்டு ரிஜெக்ட் ஆகிட்டு அகைன் கீழே வந்த மார்க்கெட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இந்த ஃபாலில் வந்து ஃபஸ்ட்டு க்ரீன் கேண்டில் இருக்கா, க்ரீன் கேண்டிலோட சப்போர்ட் இங்கே இருக்குது. இது இன்னும் சின்னதாக கூட வச்சுக்கோங்க. இந்த கேண்டிலோட சப்போர்ட் நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன், புரியும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த சப்போர்ட் பிளேஸில் இருந்து மார்க்கெட் வந்து கரெக்டாக அகெயின் சப்போர்ட் ஆகி மார்க்கெட் வந்து டபிள்யூ பேட்டர்ன் வர மாதிரி இருந்ததுன்னா நம்ம ட்ரேட் எடுக்கலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இங்கே வரைக்கும் வந்துட்டு அகெயின் மார்க்கெட் இந்த பிளேஸ் பேச்சு இங்கே டச் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக என்ட்ரி எடுத்திருப்போம். அண்டு நல்ல ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்போம். பட் மார்க்கெட்டில் அன்றைக்கி நமக்கு என்ட்ரி கிடைக்கல. மார்க்கெட் கொஞ்சம் மேலேயே இங்கேருந்து எடுத்துட்டாங்க. நம்ம இங்கே வரும்போது என்ட்ரி எடுத்துட்டோம்னா இங்கே கீழே வர மாதிரி தான் ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் பெருசாக போயிடும். அதனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து ட்ரேட் எடுக்காமல் அன்றைக்கி யூஸ் பண்ணிட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். நமக்கு வந்து இப்போ ஒரு டைம் இந்த மாதிரி நடந்ததுனால எல்லா டைமும் இப்படி ஆகிடும்லாம் கிடையாது. கண்டிப்பாக நமக்கு இங்கே வந்து என்ட்ரி கிடைக்கும். அப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் ரொம்ப கிட்டவே கீழே தான் இருக்கும். இங்கே நம்ம எடுத்துருந்தோம்னா இங்கே கீழே வந்துருந்தோம்னா ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் பெருசாக போயிடும். அதனால நம்ம இந்த ட்ரேடுமே கொடுத்துருக்க மாட்டோம் அன்றைக்கி. அந்த மார்க்கெட் இங்கேருந்து ரிட்டர்ன் ஆன மார்க்கெட் வந்து நல்லா அக்ரெசிவாக மேலே வந்திருக்கு. மேலே வந்தோடனே திரும்ப பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகுது. ஏன்னா ரிஜெக்ட் ஆகுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் உங்களுக்கு நல்ல ரெசிஸ்டன்ட் ஏரியாவாக இருக்குது. இங்கேருந்து சப்போர்ட்டாக இருக்குது. இங்கேருந்து ஃபால் ஆன மார்க்கெட் நல்லா அக்ரெசிவாக ஃபால் ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து கீழே வர மார்க்கெட் வந்து 2% இருக்கும். ஏன்னா இந்த பிளேஸ்லேருந்து கீழே வரும்போது இந்த ரெசிஸ்டன்ட்லேருந்து தான் கஷ்டப்பட்டது. இந்த ரெசிஸ்டன்ட் ஆறு இந்த சேனலோட பாட்டம் கீழே வந்துட்டு இங்கேருந்து மார்க்கெட் போகணும் அப்படி ரிட்டர்ன் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அந்த ரிட்டர்ன் ஆகிட்டு இந்த மாதிரி இந்த ஃபஸ்ட்டு டைம் நியூ ஹை வச்சுருக்கு, இந்த செகண்ட் நியூ ஹை தேர்ட் இங்கே லோ பண்ணக்கூடாது. நியூ லோ பண்ணாமல் ஹையர் லோ மட்டும் பண்ணிட்டு போச்சுன்னா மார்க்கெட் வந்து அகெயின் இந்த பிளேஸ்க்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் அதுக்கு அடுத்து எக்ஸ்ட்ரீமாக இந்த பிளேஸ் இருக்கும், 800 இருக்கும். இந்த மாதிரி ஒரு சினாரியோ இருக்கும் மண்டே மார்க்கெட்டுக்கு. நெக்ஸ்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மண்டே மார்க்கெட் கொஞ்சம் கேப் அப் ஆகிட்டாங்கன்னா கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாக கீழே வந்துட்டு இந்த பிளேஸ், அதாவது உங்களுக்கு பார்த்தா இங்கே தெரியும் இந்த சப்போர்ட் பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த சப்போர்ட் பிளேஸில் வந்துட்டு திரும்ப மார்க்கெட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆவாங்க. ரிட்டர்ன் ஆகும்போது இந்த சேனல்லேருந்து ஒரு பேக் சைடு மார்க்கெட் இந்த மாதிரி போகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. இது வந்து மார்க்கெட் வந்து புல்ரன் போகிறதுக்கான பாசிபிள் இந்த மாதிரி இருக்கும். இது பீரிக்ஸாக போகிறாங்கன்னா அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா
இங்கேருந்து மண்டே மார்க்கெட்டில் திரும்ப ஒரு நெகட்டிவ் க்ளோஸ் வச்சுட்டாங்க. கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் மேலே வர மாதிரி காட்டிட்டு இது வந்து கீழே திரும்பவும் இதுக்கு நடுவுலேயே எங்கேயாச்சும் இருந்து அகைன் ரிட்டர்ன் ஆகும்போது இந்த ரெசிஸ்டன்ட் அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணக்கூடாது. பிரேக் பண்ணிவிட்டு மேலே வந்து இங்கே அதாவது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட் அகைன் கிட்ட வந்துட்டு ரிஜெக்ட் ஆகிட்டாங்கன்னா நியூ லோ இந்த லோவை கட் பண்ணி நியூ லோ வச்சுட்டாங்கன்னா மார்க்கெட் ஸ்ட்ராங்காக திரும்பவும் கீழே வந்துடுவாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த லோக்கு கீழே ஒரு லோ வச்சுட்டாங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது வரைக்கும் சப்போர்ட் வந்து இந்த கேண்டில் க்ளோஸ் வரைக்குமே நீங்கள் சப்போர்ட்டாக தான் வச்சுக்கலாம். இங்கே எங்கே இருந்து வேணால் யூட்டன் அடிச்சு மார்க்கெட் மேலே போகலாம். ஆர் இங்கேருந்து மேலே போகிற மார்க்கெட்டு இவ்வளோ தூரம் மட்டும் மேலே போயிருந்ததுன்னா திரும்ப யூட்டன் ஆகி கீழே வரதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ மார்க்கெட்டில் பார்த்து எது வந்தாலும் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நம்ம டெலிகிராம் சேனலில் லைவாக அப்டேட் பண்ணுவேன். அண்ட் இப்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியும் வரும் ஒரு சினாரியோ இருக்குது. அதை பண்ணியிருந்தோம். திரும்ப இருப்பேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பேட்டர்ன் தான். கொஞ்சம் சைட்லேட் ஆகிருக்கு. பட்டு இங்கேருந்து வர மார்க்கெட் வந்து இங்கே வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். இந்த பிளேஸ் வரும்போதும் கொஞ்சம் ரொம்பவே கான்சியஸாக இருங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 தேர்ட் டைம் இங்கே எங்கன்னா டச் பண்ணும்போது மார்க்கெட்டில் வந்து செல் என்ட்ரி கண்டிப்பாக கிடைக்கும். இங்கே பை கிடைக்குதா பாருங்கள். கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த பிளேஸ்லேருந்து பை பண்ணலாம். மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆச்சுன்னா இந்த இடத்துல இருந்து நல்ல கன்ஃபர்மேஷன் ஒரு செல் கேண்டில் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக செல் எடுத்திங்கன்னா மார்க்கெட் திரும்ப இந்த ட்ரெண்ட் லைனுக்கு தான் வர ட்ரை பண்ணுவாங்க. ஸ்லோவாக வருவாங்க. வரும்போது நம்ம புட் ஆப்ஷன் எடுத்தும் ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகே, பார்த்தாலே புரியும்னு நினைக்கிறேன். நல்லா மார்க்கெட் எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு மண்டே மார்க்கெட்டில் ஈஸியாக ட்ரேட் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இது வந்தாலும் நான் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் லைவாக அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். நம்மளுக்கு இது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நம்ம பிட்காயினில் வந்து 90,000 92,000 இருக்கிறப்ப சேனல் பேட்டர்ன் பிரேக் ஆகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருப்போம். ஆல்மோஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 கிட்ட கீழே இறங்கி இருக்கும். உங்களுக்கு எதுவும் வந்தாலும் நம்ம முன்னாடியே இந்த மாதிரி பேட்டர்ன்ஸு எல்லாமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ரொம்பவே பிரேக் ஆகிறதுக்கு மட்டும் நம்ம சொல்லிவிடுவோம். நீங்கள் அதை பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். அண்டு எப்போவுமே அவசரம் மட்டும் படாதீங்க. மார்க்கெட் மேலே போயிட்டு அப்புறம் பை பண்ணாதீங்க. கீழே வந்தவொடனே செல் பண்ணாதீங்க. பொறுமையாக வெயிட் பண்ணி மார்க்கெட் சப்போர்ட்னா சப்போர்ட்டில் பை பண்ணுங்கள். ரெசிஸ்டன்ட் வந்துச்சுன்னா ரெசிஸ்டண்ட்டில் செல் பண்ணுங்கள். இதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் ரெசிஸ்டன்ட் வந்தவொடனே இங்கேருந்து மார்க்கெட் மேலே நல்லா புல் ரன்ல வந்துருக்குன்னு சொல்லிட்டு இங்கேருந்து நீங்கள் போய் பை பண்ணாதீங்க. பிரேக் ஆகிடுங்க. எப்போவுமே அந்த மாதிரி மட்டும் தப்பு பண்ணாதீங்க. கீழே சப்போர்ட்டில் இருக்கிறப்ப மேலே போகும்போது செல் பண்ணுங்கள். மேலே ரெசிஸ்டன்ட் வந்துச்சுன்னா செல் பண்ணுங்கள் வெயிட் பண்ணி. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம். முடிஞ்ச வரை எல்லாருமே பேப்பர் ட்ரேடில் ட்ரேட் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் சேனலில் கொடுக்குறது எல்லாமே பேப்பர் ட்ரேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். வெயிட் பண்ணி பேப்பர் ட்ரேடில் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட சைக்காலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். சைக்காலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆனால் தான் இந்த மாதிரி எட்ஜஸ்ட்லாம் உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட் வரும்போது எப்போ மார்க்கெட் யூட்டன் ஆகுங்கிறது தெரியும். அப்போ நீங்கள் பை பண்ணி வெயிட் பண்ண முடியும். இல்லைன்னா உங்களால் பை பண்ணி வெயிட் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச வரை உங்களோட சைக்காலஜியை இம்ப்ரூவ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது பெஸ்ட்.